ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ தமிழகத்தில் வந்து பாருங்கள், உங்களுக்கு கோர்ட்டுக்கான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, கிளர்க் இந்த மாதிரி வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூவாக தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்க போகிறாங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 15,000லேருந்து 70,000 வரைக்குமே உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 25 அக்டோபருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மாநில சட்ட பணிகள் ஆணையக்குழுவில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இங்கேருந்து வந்து ஒரு 4 டைப்பில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் கேட்டகரி, டெப்டி சீஃப் லீகல் டிஃபென்ஸ் கவுன்சில் கேட்டகரி, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் லீகல் டிஃபென்ஸ் கவுன்சில் கேட்டகரி, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்கு கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி ஸோ போஸ்டரில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க. லாஸ்ட் டேட் வந்து 25 அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. இன்டர்வியூக்கான டேட்டுமே கொடுத்துட்டாங்க. 8th நவம்பர் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸோ அப்ளிகேஷன் லிங்க்ஸ்மே வந்து நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட எஜுகேஷனாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ஸோ அதர் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இணைக்கணும். 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுமே நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கடலூர் அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் இல்லைனா வந்து பக்கமாக இருந்தால் நீங்கள் நேரில் கூட வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டர்லையும் விண்ணப்பிக்கலாம், அப்படி இல்லைனா நேரில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 25 அக்டோபருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அந்த என்வலப் கவர் இருக்குது பார்த்தீங்களா, போஸ்டல் கவர், அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்னு போட்டு எந்த போஸ்ட்டோ அந்த போஸ்ட்டோட நேமை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி இந்த நேமை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணும்போது அந்த போஸ்டல் கவர் மேலே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். அதையும் மறந்துடாதீங்க. ஸோ இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு சேலரி வந்து 15,000 வந்து இருக்கும். அதே அசிஸ்டன்ட் லீகலுக்குலாம் வந்து 25,000. ஸோ டெப்டி சீஃப் லீகலுக்குலாம் 40,000 வந்து இருக்கும். சீஃப் லீகலுக்குலாம் வந்து 70,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்குக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜுமே வந்து இருக்கணும், டைப்பிங் ஸ்பீடுமே வந்து இருக்கணும், ஃபைல் மெயின்டெனன்ஸ் பற்றி உங்களுக்கு ஆஃபீஸ் சப்போர்ட் ஸ்கில்ஸ் பற்றி உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்குலாம் வந்து பாருங்கள் நீங்கள் கிரிமினல் லாவில் வந்து ஒரு 1 or 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குட் ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும். அதேமாதிரி வந்து டிராஃப்டிங் ஸ்கில்ஸ்லாம் நல்லா இருக்கணும். ஐடி நாலேஜ் வந்து இருந்துச்சுன்னா ப்ரொஃபிஷியன்சியாக உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்குலாம் வந்து பாருங்கள் கிரிமினல் லாவில் வந்து ஒரு 7 இயர்ஸ் அட்லீஸ்ட்னாச்சும் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து ஐடி நாலேஜெலாம் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சீஃப் லீகலுக்குலாம் வந்து பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்னாச்சும் நீங்கள் வந்து கிரிமினல் லாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நாலேஜ் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வந்து உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா டிசைரபிளாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இருந்துச்சுன்னா முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக வந்து குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைச்சு அதை வந்து இந்த போஸ்டரில் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் 25 அக்டோபருக்குள்ளார. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.